Good morning, Kutis. I am MRK. Okay, good. We are going to see என்ன பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் 1.5 காசியன் எலிமினேஷன் மெத்தட் செகண்ட் சம் வேட் ப்ராப்ளம். கொஸ்டினை ரீட் பண்ணிக்க. கொஸ்டினை நான் இதில் பேஸ்ட் பண்ணலை. ஓகே, குட். இஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரிமைண்டர்ஸ்னு கொடுத்துருக்கு ஆர் அப்படின்னு சொல்லி 21 61 அண்ட் 9 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஸ்மால் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்ததை நான் எடுத்துடுறேன். ஒய் ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கலாம். உன்னுடைய விருப்பம் தான். கிவன் அப்படின்னு எடுத்துடுறேன். சரிங்களா சொல்கிறது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதெல்லாம் ரெஃப் ஒர்க் நினச்சிடாத, மெயின் ஒர்க் தான். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும், அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்கு. ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் என்ன, ரெஸ்பெக்டிவ்லி ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்கு. ரெஸ்பெக்டிவ்லி ரிமைண்டர்ஸ் அப்படின்னு எடுத்து கூட எழுதிக்கலாம். இது ஒரு செட்டு வேணும், இதுவும் வேணும். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 21 61 அண்டு 9. இதெல்லாம் மெயின் ஒர்க்கு தான்டா தம்பி. நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறேன். சரிங்களா? இதில் ஈக்குவல் இங்கிட்டு வேணால் போட்டுட்டு 21 போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரிமைண்டரு. சரியா? ரைட். அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் சி. அப்போ என்ன வந்துடும், 9a மைனஸ் 3b ப்ளஸ் சி. மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 9 ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 21. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போடுறோம். அப்போ ஏ இன்ட்டு 5 ஸ்கொயர். சரிங்களா? சரி, பார்த்துக்க பொறுமையாக. மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61. ஈக்குவல் டு என்னது 61. அப்போ 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61, which is second equation. Third one, x is equal to 1. a of 1 square plus b of 1 plus c equal to 9. Remainder 1 into 1 1, a plus b plus c equal to 9, which is named 3. So we can write first என்னது, the matrix equation is ax equal to b. What a is collection of coefficient of x, y, z. இங்கே இந்த given ஈக்குவேஷனில் collection of coefficients of a, b, c. first equation 9 minus 3 1 25 5 1 1 1 1. next the variables are a, b, c. next constants, collection of constants equal right side உள்ளது 21 61 9. good. next augmented matrix மூவ் பண்ண போகிறோம் கணக்க. augmented matrix meaning ஜாயின் பண்ணி எழுதிக்கோ. தமிழில் விரிவுபடுத்தப்பட்ட அணி. முதல்ல ஏ எழுதிட்டு 9 மைனஸ் 3 1 25 5 1. next 1 1 1. ஃபஸ்ட்டு 1 21 பிக்கு எழுதுகிறேன். 61 9. ஃபஸ்ட்டு ரோவில் 1 இருக்கணும், இல்லை நான் 0 நம்பர் இருக்கணும். நான் 1 இருந்தால் ஈஸியாக இருக்குன்றனால R3 மேலே சேஞ்ச் பண்ணுறேன். R2 1 கீழே சேஞ்ச் பண்ணுறேன். R3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே எனக்கு எழுதுகிறோம் R1ஐயும் R3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ அங்கே ஸ்டாண்ட் பை என்ன இருக்குது, அதுலேயே செகண்ட் ரோ இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதை சேஞ்ச் பண்ணலை. ரைட். இப்போ R1 இருக்கட்டும். ஓகே. இப்போ நான் R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 மைனஸ் இந்த 9 கொண்டு போய் R1 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ R3 மைனஸ் 9 9 9 81 மைனஸ் 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 இது 0 11 10 12 சாரி
2 இல்லை 3 இல்லை ஓகே 12 அடுத்து என்ன -8 60 -60 அப்போ 0 -12 -8 -60 நெக்ஸ்ட்டு R2க்கு எழுத போகிறேன் R2 -25R1 வெரி குட் நெக்ஸ்ட்டு என்ன எழுதுறேன் R2 25 5 1 61 25 25 25 25 into 9 4 into 25 100 அப்போ 200 225 225 அப்படின்னு அர்த்தம் 225ன்னு அர்த்தம் 225 225 சரி சப்ராக்ட் பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணையில் இது -1000 இதுவும் -1000 இதுவும் -1000 இதுவும் -1000 அப்போ -24 மைனஸ் 5ல் 1 போச்சுன்னா 4 சரிங்களா 12 64 அங்கிட்டு ரிமைனிங் என்ன வந்துடும் 1 வரும் 164 வருது சரியான்னு பார்த்துக்கோ 4 1 5 6 6 12க்கு 2 மிச்சம் 1 1 1 2 ஓகே 1 1 2 ஓகே ரைட் குட் இங்கே என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு இங்கே -20 அப்படின்னு வந்துருச்சு அப்போ நான் எழுதுகிறேன் 0 -20 -24 -164 ரைட் இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷனை அப்போ 1119 R2வை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் R2வை வந்து சிம்பிளாக ஆக்கிக்கிறேன் R2 இம்ப்ளைஸ் R2வை காமனாக 4ஆல் டிவைட் பண்ணேன்னா R2வை 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் R2 டிவைடட் பை 4 அப்போ 0 -4ஆல் பண்ணிடுமா சரிம்மா இருக்கட்டும் 5 நாங்க 20 6 நாங்க 24 4 16 1 41 சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு வந்து இதையும் R3யவும் எதால் டிவைட் பண்ணிக்கலாம் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் R3யவும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் பண்ணோம்னா 3 4s are 12 ஓகே அடுத்து என்ன வந்துடும் 3 4s are 12 2ஆல் மட்டும் டிவைட் பண்ண என்ன வந்துடும் 6 வேண்டாம் சரி 4 2s are 8 சரியா 5 நாங்க 60 15 -15 சரி ரைட்டு இப்போ இங்கே 0 தான் இருக்குது இப்போ நம்ம R3 சேஞ்ச் பண்ணணும் பொறுமையாக தான் பண்ணணும் இப்போ 1119 0 -5 -6 -41 R3 சேஞ்ச் என்ன அதாவது R3யை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணு 5 R3 -3 R2 அப்படின்னு அர்த்தம் சரியா சொல்கிறது இதெல்லாம் மெயின் ஒர்க்கு இதெல்லாம் மெயின் ஒர்க்கு இதுதான் ரஃப் ஒர்க்கு சரியா இது ஃபுல்லாக ரஃப்பு அதெல்லாம் மெயின் தான் உள்ள கணக்கு ரெஸ்பெக்டிவ்லி ரிமைண்டர்ஸ் அப்படின்றதுலாம் கணக்கில் உள்ளது இது ஃபேக்டர்ஸ் கொடுத்துருந்தான்ல அவன் இது ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம் இதுவும் ஒரிஜினலில் உள்ளதான் எல்லாமே சரியா ரைட் இப்போ இதில் செஞ்சு பார்க்குறத கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க இங்கனக்குள்ளே செய்வோமா இல்லை இதை ரப் பண்ணிடுறேன் அழிச்சிடுறேன் ஏன்னா இடம் பத்தாது அதனால் அழிச்சிக்கிடுவோம் ஏன்னா உனக்கு இங்கனக்குள்ளே ரிசல்ட்டை காமிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும் அப்படின்றக்காண்டி பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ரைட்டு இப்போ 5 R3 5ஆல் பெருக்குன்னா 0 5 3s are 15 மைனஸ் என்ன வரும் 5 4s are 20 அடுத்து 15 × 5 5 25 5 மிச்சம் 2 ஓரஞ்சு 5 2 7 75 அடுத்து -0 5 3s are 15 6 3s are 18 1 3 is 3 12 சரியா மைனஸ் அப்போ பார்த்துக்கோ ப்ளஸ் -1000 +1000 மைனஸ் +1000 +1000 அப்போ கீழே இது ப்ளஸ் ஆயிடுச்சு 0 0 இது என்ன வந்துடும்டா தம்பி -2ன்னு வருது என்ன வருது -2 அப்படின்ட்டு வருது -2 தானே ஆமாம் -2ன்னு வருது நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணோம்னா எதை இந்த இதில் பண்ணோம்னா 13னா 8 8
சரியா? 1 11 அப்படின்ட்டுனா என்ன வந்துடும்? 11னா 4 ப்ளஸ்ஸு தான் வருது. அப்போ ஆன்சரு என்ன வருது அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக அந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆரம்பித்து அதிலிருந்து கிளியர் பண்ணினா ஆன்சரு வந்துடும். சரியா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. ஆமாம், ஓகே, குட். பார்த்து நிதானமாக இந்த ஆன்சரை இதில் எழுது. 0 மைனஸ் ஜீரோடா, டைமிங் எடுக்குது பாரு. 0 மைனஸ் 2 48 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதிலேருந்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா பொறுமையாக நிதானமாக தான் ஃபார்ம் பண்ணணும். சரியா சொல்கிறது? ஏன்னா நம்மளுக்கு பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா சொல்கிறது? ஆமாம். ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து கடைசியில் உள்ளதுலேருந்து பிரிக்கணும். பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு தான் இங்கே கணக்கு. அதனால் பொறுமையாக நிதானமாக பண்ணிக்க. கடைசியில் என்னென்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கடைசியில் பிரிக்கிறதுல என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துக்க. 48, சரிங்களா? 48 வருது. இங்கே வந்து 8 வர்ற மாதிரி இருக்குது. அதான் ஏதோ தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்ட்டு பாரு தம்பி. இந்த இடத்துலடா R3-ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 3, இங்கே வந்து 2 வந்துடும்டா தம்பி. ஓகேயா? அப்படின்னா தான் சரியாக வரும். 2 வரும். அப்போ R3-ஐ 5ஆல் பெருக்கிறோம். R3-ஐ 5 2 சார் 10 வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 10 வரும். இந்த இடத்துல 10 வரும், -10. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? கழிச்சு பாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? +8 வரும். +8 வருது. இந்த இடத்துல +8 அப்படின்ட்டு வருது. இந்த இடம் பார்த்துக்கோ. சரி, இப்போ இதிலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா லாஸ்ட் 1லேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த சைடில் ரஃப் அழிச்சிடவா? உனக்கு பார்த்துட்டு தான் வீடியோவில் உள்ளதான் அழிச்சிட்டோம்னாலும் இருக்கும்ல உனக்கு. ரைட்டு, கடைசி ஸ்டேஜில் தானே. இதுதான் ரஃப் ஒர்க்கு. ஏன்னா அடுத்த பேஜ் போனோம்னா தெரியாது அப்படின்றனால இதே பேஜ்லேயே சரி பண்ணுறேன். ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா XY செட் கிடச்சிரும். x + y + z = 9 -5y - 6z = -41. 8 8z = 48. அப்போ z = 6 48, z = 6. சரிங்களா? அடுத்து அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். -5y - 6 × 6 = -41. -5y - 36 = -41. அங்கிட்டு போனால் -41 + 36 கழிச்சிட்டோம்னா -5, 36. ரைட். அப்போ இங்கே -5y அடிச்சிட்டோம்னா y = 1 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா x + 1 + 6 = 9. அப்போ R1 7. அப்போ x = என்ன வந்துடுச்சு? 2 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேயா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. ஓகேயா? நான் புக்கு என்கிட்ட இல்லை, அதாவது வெறும் கொஸ்டினை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்துக்கிட்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகேயா? Very good. Thank you.